முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். வாழ்வியல் காட்டிய வள்ளுவ பெருந்தகையுடைய காமத்துப்பாலில் களவியல் என்ற தொகுப்பில் 115வது அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். அதாவது, ஒரு நாயகியை விட்டு நாயகன் பிரிந்து சென்று விடுகிறான். ஊரார் அவளோ இவன் வருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாள். அவன் கொடுத்து விட்டு போன காம நோயானது இவளுக்கு தீரவில்லை. ஆனால் ஊரார் இவளுடைய நம்பிக்கையை தகர்க்கும் வண்ணம் பழி சொல்கிறார்கள். அந்த பழிக்கு அவளுடைய மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்களை வள்ளுவ பெருந்தகை விளக்கி காட்டுகிறார். அலரெழ ஆருயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால். ஊரிலே பழிச்சொல் எழுந்தும் என் உயிர் இன்னும் போகாது நிற்கின்றது. அது என் நல்வினையின் பயனால்தான் என்பதை பலரும் அறிய மாட்டார்கள். எல்லோரும் என்னை பற்றி பழித்து உன்னை அவன் கைவிட்டு விட்டு போய்விட்டானே என்று சொன்னால் கூட என்னுடைய உயிரானது போகாமல் இன்னும் இருக்கிறது என்னுடைய நல்வினை பயனால்தான். மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலரமக்கு ஈந்தி ஊர். குவளை மலரை போன்ற கண்களை உடையவளான இவளின் அருமையை பற்றி அறியாமல் இவளை எளியவளாக கருதி ஊரார் அலரினை தந்தார்களே. உரா அதோ ஊரெறிந்த கவ்வை அதனை பெறா அது பெற்றதென்ன தீர்த்து. ஊர் அனைத்தும் அறிந்த இப்பழி சொற்கள் அவனையும் சென்று சேராதோ. சேர்மதலால் அதனை பெறாமை பெற்றார் போன்றதாகவே யானும் கொள்வேன். கவ்வையார் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. ஊரார் உழைக்கும் பழி சொற்களாலே காமநோயும் நன்றாக மலர்கின்றது. அதுவும் இல்லையானால் என் ஆசையும் மலர்ச்சியினாலே சுருங்கி போகுமே. ஊரார் பழித்து சொல்ல சொல்ல என்னுடைய காம நோயானது மேலும் மேலும் வளர்கின்றது. களித்தோறும் கல்லுண்டல் வேற்றாற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. களிக்கும் தோறும் மென்மேலும் கல்லுண்டவனை விரும்பினார் போல் காமமும் அலரால் வெளிப்பட மேலும் இனிமையாகின்றது. எப்படி கல்லுண்டவர்களுக்கு கல் உண்ண மேலும் மேலும் போதை ஏறிக்கொண்டு இருப்பது போல என்னை பழி சொல்லால் என்னுடைய பிறந்த தலைவனை பற்றி பேசும்போது என்னுடைய காம நோயானது மேலும் மேலும் வளர்கின்றது. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. அவரை கண்டது எல்லாம் ஒரே ஒரு நாள் தான். திங்களை பாம்பு கவ்விக்கொண்டது போல் கவ்விக்கொண்டு எங்கும் பரவினார் போல் ஊரலரும் அதற்குள் எங்கும் வெளிப்பட்டு பரவிவிட்டதே. அதாவது அவன் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். எப்படி பாம்பு சந்திரனை கவ்விக்கொண்டது போல் என்னை அவனுடைய நினைவு கவ்விக்கொண்டு விட்டது. ஆனால் அதனுடைய இருளானது எங்கும் பரவினது போல இந்த செய்தியானது ஊர் முழுதும் பரவிவிட்டதே. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளுமின் நோய். இந்த காம நோயானது ஊரவர் சொல்லும் பழி சொற்களை எருவாகவும் அது கேட்டு அன்னை சொல்லும் கடுஞ்சொற்களை நீராகவும் கொண்டு வளர்கிறது. அதாவது என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய காம நோயை ஊரார்கள் அவர்கள் கூறும் பழிச்சொற்கள் அதற்கு உரமாகிறது. என்னுடைய தாய் அதை கேட்டு என்னை கடுஞ்சொற்களால் சொல்லும் போது அது நீர் ஊற்றினார் போல் மேலும் மேலும்
அந்த காம நோயானது அவனுடைய பிரிவினால் என்னை மேலும் என்னுடைய பயிராக வளர்கிறது. நெய்யால் எருதுவோம் என்றற்றால் கவ்வையால் காமம் அது நுதுப்போம் எனல். பழிச்சொல்லால் காமத்தை தனித்து விடுவோம் என்று முயலுதல் நெய்யால் நெருப்பை அவிப்போம் என்பது போன்ற அறியாமை செயலே ஆகும். அதாவது என்னை பிரிந்து சென்றவனை பற்றியும் என்னுடைய நிலையையும் பழித்து பேசும் ஊரார்கள் பழித்து பேச பேச அதனால் என்னுடைய நோயானது குறையுமா என்றால், எப்படி நெருப்பிலே நெய்யை ஊற்ற ஊற்ற அந்த நெருப்பானது ஜுவாலையோடு வளருமோ அதுபோன்று என்னுடைய மனதிலே அவனுடைய நினைவானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை. அஞ்சாதே பிரியேன் என்று என்னை தெளிவித்து கூடியவர் இந்நாள் பலரும் நாண நம்மை கைவிட்டு போன போது அவருக்கு நாணமும் இல்லாமல் நம்மால் இயலுமோ? என்னை பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து போனவர், பலரும் என்னை பழிக்கும்படி விட்டு போனவர், அவருக்கு நம்மால் நாணம் ஏற்படுமோ? நாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். யாம் விரும்புகின்ற அலரினை இவ்வாறும் எடுத்து கூறுகின்றனர். அதனால் என் காதலரும் தாம் எம் உறவை விரும்பி வந்து எமக்கு அருளினை செய்வர். எவ்வளவுக்கு என்னை பழித்து கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர் என் மீது பிரியம் கொண்டு என்னிடம் வந்து சேர்வார். இது ஊரார் பழிச்சொல்லினால் ஒரு தன்னை விட்டு பென்ற ஒரு காதலன் அல்லது கணவன் விட்டு சென்ற தனது மனதுக்கு இனியவனை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்திலே அவனை பற்றிய காம நோய் மனதிலே எவ்வாறு வளர்கிறது, இவர்கள் பழிச்சொல்லால் அது குறைவதில்லை என்பதை அழகாக வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய மனநிலையில் இருந்து கூறுகிறார். திரைப்பட பாடல் ஒன்று இதை ஒட்டி வரும். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி? இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனம் முடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி, மங்கையர் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, மதிமறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் மறவேன் என்றார் என்றோ மறந்து விட்டார் தோழியா, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழியா? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்று ஒரு தோழியிடம் தன்னுடைய மனதுக்கினியவன் பிரிந்து அதனால் ஏற்படக்கூடிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். இது புராணத்தில் இதற்காக இருக்கு. ருக்மணி தேவி கிருஷ்ணனுடைய
பாலலீலைகளையும் அதையும் கேட்டு மிகவும் மயங்கி விடுகிறாள். அப்படிப்பட்டவள் ஆனால் கிருஷ்ணனைக்கு திருமணம் செய்ய அவர்களுடைய சகோதரனாக ருக்மாங்கதன் விரும்பவில்லை. அவன் சிசுபாலனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஏற்பாடுகள் செய்கிறான். அப்பொழுது அங்கு வந்து அந்தனர் மூலமாக துவாரகைக்கு செய்தி அனுப்புகிறார் ருக்மணி பிராட்டியார். நான் உங்களுடைய நினைவாலே தவிக்கின்றேன், ஆகவே என்னை எப்படியாவது நீங்கள் வந்து அழைத்து செல்ல வேண்டும். இப்பொழுது என்னுடைய பெற்றோரும் என்னுடைய சகோதரனும் நான் உன்னுடைய நினைவிலே இருப்பதனால் என்னை பழித்து கூறுகிறார்கள். உன்னை மறந்து வேறு ஒருவரிடம் எனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு ஆகி இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து என்னை மீட்டு செல்லாவிட்டால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று எழுதுகிறார். அதை கேட்டுவிட்டு கிருஷ்ணன் வந்து ருக்மணியை தேரிலே எடுத்து சென்று திருமணம் செய்து கொள்கிறார் என்பது கதை. ஆகவே ஒரு பிரிவு துயரிலே அடுத்தது வரும், அடுத்தது பிரிவாற்றாமைனே வரும். பிரிவு துயரினால் ஊரார் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது காதல் வயப்பட்ட அல்லது காம வயப்பட்ட ஒரு நெஞ்சிற்கு அவை மேலும் மேலும் அதை நீரூற்றி அல்லது எரிகின்ற நெருப்பில காமத்தீயை நெய் வார்த்தாற் போல இருக்கும் என்பதை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை தலைவன் தலைவி என்ற பிரிவை காட்டி நமக்கு விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் பறையல் உறம்புவார். எற்றைக்கும் மேலையல் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையல் உறம்பாக செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றி இன்புறு உறம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.